ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். என்னால் கொஞ்ச நாள் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால போட முடியல. இன்னொன்று சைடில் பார்த்தீங்கன்னாக்கா சிம் வந்து கொஞ்சம் இஷ்யூ ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் அப்படி இருக்குது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் இருக்கிற ராஜராஜ காலத்தில் வாழ்ந்த அரண்மனை இது. இப்போதைக்கு இது வந்து கலெக்டர் ஆஃபீஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த பில்டிங் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு எனக்கு. நான் பெருசாக எங்கேயும் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த தூணுமே பார்த்திங்கன்னா கல்லுலே வந்து பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ அழகான ஃபினிஷிங். அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா, பண்ணியிருக்காங்களே, நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல பார்க்குறதுக்கு. ஸோ இதை எனக்கு பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. பட் நிற்கிறதுக்கு அங்கே விடலை. ஸோ அப்படியே ட்ராவலிங்லேயே எடுத்த வீடியோஸ் தான் சரியாக இல்லாமல் இருந்ததுனாக்கா சாரி. நல்லா ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்க்கும்போது. ஒரு சின்ன சின்ன விஷயமாகட்டும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய மயில் இருந்தது போகிற வாக்கில், ரொம்ப அழகாக இருந்தது. அதை நல்லா வேடிக்கை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு போயிருந்தோம். ஸோ பக்கத்தில் நியர்பை பார்த்திங்கன்னா ஒரு டெம்பிள். அந்த கோவில்லையுமே வந்து ஒரு சிற்பங்களும் அவ்வளோ அழகாக செதுக்கியிருந்தாங்க. அதில் இருக்கிற அந்த தூணில் இருக்கிற அந்த சிலைகள் ஒன்றும் வந்துட்டு ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங் ரொம்ப அழகாக, ஒரு கண்ணாக இருக்கட்டும், ஒரு மூக்கு, அந்த மாதிரி எல்லாதுமே வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ போயிட்டு பார்க்கும்போது அதாவது அந்த காலத்தில் அவ்வளோ இப்போ இருக்கிற டெக்னாலஜிஸ் இருக்கிற மாதிரி அப்போது கிடையாது. ஆனாலுமே அவ்வளோ ஃபினிஷிங்கோட எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. ஸோ அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க ரொம்ப லக்கி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒரு கல்லையே அழகாக ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கனாக்கா 49 வந்துட்டு முனிவர்கள் அவங்களுடைய சிலை வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு மலையை, ஒரு பாறையிலே ஒரு கோவில் வந்து உருவாக்கியிருந்தாங்க. அங்கே வந்து சொனலாம் வந்து இருந்துச்சு. பட் என்னால் அதை போயிட்டு பார்க்க முடியல. தூரத்தில் இருந்த வாக்கிலே வந்துட்டு வீடியோ எடுத்தேன். சரி பாருங்கள், படிக்கட்டிலே வந்து அழகாக வந்து கல்வெட்டுகள் எழுதியிருந்தாங்க. தூரத்துலேருந்து வீடியோ வந்து கேட் போட்டிருந்துச்சு. ஸோ என்னால் சரியாக எடுக்க முடியல. இதுதான் வந்து சொனை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட் டைமாக நான் பார்க்குறதுனால எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு ஆல்ரெடி மேபி பார்த்துருக்கலாம், வாட் எவர் எனக்கு தெரியல. பட் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு கல்லிலே இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ண முடியுதில்ல அப்படின்னு தோணுச்சு. மனுஷங்களுடைய ஒரு இடத்துலையுமே ஒரு விஷயங்களுமே அவ்வளோ டீட்டெயில்டிங்காக வந்து காமிச்சிருந்தது. இது பார்த்திங்கன்னா ஒரு கல்லில் ஹோல்ஸ் போட்டு அப்படியே செக்ஸ் பேட்டர்னில் பண்ணியிருந்தாங்க. செம்மையாக இருந்தது. இதில் தான் ரொம்ப பிரமிச்சு போனேன் இந்த ஒரு விஷயத்தில். நல்லா இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.